55 வெரைட்டி கப்பி இது வரைக்கும் நீங்கள் பார்த்தே இருந்திருக்க மாட்டீங்க. அவ்வளோ அழகான கப்பி, வியட்நாம் கப்பி. சும்மா ட்ரையலுக்கு ஒரு 25 கப்பிக்கு மாடல் மட்டும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் 25 காமிக்கிறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது உங்களால் மட்டும் வாங்க முடியாது. இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா வீடியோவை அப்படியே பாதியிலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் நான் ரேட்டை மட்டும் சொல்லலை. வேணுன்றவங்க எனக்கு டிஎம் பண்ணுங்கள், அதோட ரேட் மட்டும் சொல்கிறேன். வியட்நாமுக்கும் நம்ம ஊருக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊரில் வந்து இந்த லோக்கல் கப்பீஸ்லாம் ப்ரீட் போட்டு கண்ட மணிக்கு ப்ரீடு போடுறது, கண்ட மணிக்கு ப்ரீடு போட்டு ஏதாச்சும் ஒரு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்துடுறது. வியட்நாமில் அப்படி இல்லை, ப்ராசஸ் பண்ணி தனித்தனியாக ப்ரீடிங் போடுவாங்க. இப்போ ஒரு ஜெயின் இருக்குன்னா அதே ஜீனில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, தவிர வேறு கிராஸ் ப்ரீடிங் போட மாட்டாங்க. இது வந்து நேச்சரான கப்பி தான், கிராஸ் ப்ரீடே கிடையாது. ஏன்னா அதனால தான் வந்து நம்ம வியட்நாம்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி வாங்குகிறோம். அதோட காஸ்ட்டு தான் நம்ம இந்தியாவில் வந்து ரேட் அதிகம். அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. என்னடா இவன் வாங்கி இவ்வளோ ரேட் சொல்கிறான்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காது. இந்த அல்பினோலாம் நம்ம ஊர்லேயே இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ மெலிசாக இருக்குது, இதில் பார்த்தீங்களா எவ்வளோ குண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளுக்கும் அதுக்கும் வித்தியாசம். நம்ம கண்ட மணிக்கு போட்டிங்கன்னா அந்த மாதிரி வீக்கான கப்பீஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனியாக பர்சனல் மெசேஜ் பண்ணுறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த வெரைட்டியை கேட்குறீங்களோ அதோட ரேட் சொல்கிறேன். ஏன்னா ஒன்று ஒரு ரேட் இருக்குது. இப்போ மினிமம் வந்து ஒரு 250லேருந்து இருக்குது. 250லேருந்து 1200 வரைக்கும் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளார்லாம் இருந்துச்சுன்னா 1400 வரைக்கும் போகும். அதனால தான் நான் ரேட் சொல்லலை உங்ககிட்ட. 1400 சொன்னோன்னே பாதி பேர் ஸ்கிப் பண்ணிருப்பாங்க வீடியோ அன்றைக்குமா. ஆனால் இந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. வாங்கிட்டோம், ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் அதுக்கப்புறம் அதில் குட்டி எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ப்ரீடிங் போட்டுறீங்க, ப்ரீடிங் போட்டுட்டு குட்டியை நீங்கள் வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸு. அதே குட்டியை நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டு. அந்த குட்டி எங்கே சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் என்கிட்டயே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், குட்டி எப்படி இருக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு. நானே ஒரு ரேட்டில் போட்டு உங்களுக்கு இந்த எடுத்துக்கிறேன். இல்லையா பக்கத்தில் ஏதாச்சும் மீன் கடை இருக்கா பாருங்கள். சின்ன கடை கொஞ்சம் பெரிய கடை. ஏன்னா சின்ன கடையில் வந்து ஒரு 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கப்பி தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய கடைனா அவங்க பேர் 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. 250 150 கூட கொடுப்பாங்க சில பேர். குட்டி தானே, அதனால் குட்டி போட்டுச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் விற்றுருங்க, அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அந்த காசில் இந்த மாதிரி இம்போர்ட்டட் காப்பி வாங்கி மறுபடியும் ப்ரீடிங் போடுங்க. அதில் தான் நம்ம காசு பார்க்குறோம், தவிர வேறு எதுவும் லாபம் கிடையாது. ஏதாச்சும் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த பிளாக் கலர் லேஸ் மெட்டலும் இந்த எல்லோ கலர் லேஸ் மெட்டலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.